मंत्री मुन्न मंत्री एमपी यार சின்னசாமி நன்றி சின்னசாமி ஆக இவங்க 2 பேரும் இருந்து இந்த ஊர் இந்த கரூர் மாவட்டத்துக்கு என்ன பண்ணாங்க ஒண்ணுமே இல்லை நீங்க எல்லாரும் கேட்டீங்க இந்த மாதிரி ஒரு மருத்துவக் கல்லூரி வர நீங்க இது வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கல அதே மாதிரி அரசாங்க இன்ஜினியரிங் காலேஜ் கொடுக்கணும்னு கேட்டீங்க இது வரைக்கும் கொடுக்கல ஆனா அவர் மட்டும் யார் தம்பி திருமணத்துல 7 காலேஜ் கட்டியிருக்காரு அதாவது படிப்புக்கு என்னென்ன தேவை என்பது அவருக்கு தெரியும் காலேஜ் திறக்கிறதுக்கு என்னென்ன தேவை அவர் மாத்திரம் அந்த தேவையை பண்ணிக்கிட்டாரு நம்மளை மாத்திரம் படிக்க விடல அவரை மாத்திரம் வருமானத்தை வந்து தேடிக்கிட்டாரு மக்களே ஆகலாம் சொல்லி மக்களை சுரண்டி சுரண்டி திங்கிறது தான் அதிமுகவுக்கு வேலைங்கிறது தான் என்னுடைய தலைமையான கருத்து ஆனா அவங்களுக்கு நம்ம இனிமே ஓட்டு போடக்கூடாது சும்மா ஓட்டு போட்டோம்னா நடக்கக்கூடாது மக்கள் அவங்களுக்கு இனிமே ஓட்டு போட்டா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நீங்க போட்டீங்க ரைட் ஆனா நான் என்ன கேட்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எங்கள் தேசிய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துச்சு எங்க கூட்டணி யார் யாருன்னா கரூர் மாநகராட்சியில் கூட இன்னும் புதிய குடிநீர் திட்டம்னு சொல்லி 5 வருஷம் அப்படியே தான் கிடக்கு இதனால எல்லா மாணவர்களுக்கு சுகாதாரம்ல குழியை தோண்டி வச்சுட்டு அப்படியே வச்சு அதே மாதிரிதான் தம்பி தெரு வந்து என்ன பண்ணாரு பாளையம் ஊராட்சியில் நாமகிரிங்கிற ஒரு ஊர்ல போய் தயவுசெய்து ஓட்டு கேட்க போயிருக்கு அவங்க போன 5 வருஷம் தண்ணி தரேன் இந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சு ஓட்டு இல்லைங்க அடுத்த 5 வருஷம் நீங்க ஓட்டு போடுங்க தண்ணி கொடுங்க நீங்க முதல்ல வெளியே போறியா இல்லையாண்டா இந்த 4 பேப்பர்ல படிச்சிருக்காங்க இது வரைக்கும் நிரந்தர தீர்வு சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா சொல்லிக்கிட்டே இருந்துச்சுன்னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் சாயப்பட்டிருக்கா நிரந்தர தீர்வு சொல்லியிருக்காங்க நீ நிரந்தர தீர்வு சொல்ல அதே மாதிரி இந்த ஊரை பொறுத்த பேப்பர் பில்டிங் ஒன்று இருக்கு அதற்கு குடிநீர் அப்புறம் ரோடு பிரச்சனை சுகாதார பிரச்சனை இப்படி பல பிரச்சனைக்கு அதாவது ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணுது ஆனா இவங்க ஆட்சி வந்தானே எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் உணர்ந்தீங்க இல்ல அதையாவது செஞ்சு கொடுத்துருக்கலாம் அதையும் செய்யல சரி திமுக என்ன பண்ண திமுக ஒண்ணுமே செய்யனா பழைய இவங்களும் அதே குப்பையை தானே கிண்டிக்கிட்டு கிடந்தாங்க அதனால இவங்க எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க ஆனா இவங்க ஓட்டு கேட்டு வராங்க ஆக 2 பேரும் ஓட்டு எப்படி கேட்டு வராங்கன்னு தான் பார்க்கணும் மக்கள் அதே மாதிரிதான் தாதம்பாளையம் நினைக்கிறேன் தாகம்பாளையம் அண்ட் அமராவதி ஏதோ ஒரு பாளையம் வச்சுக்கல அது ஒருத்தர் சரிங்கிறாங்க ஒருவேளை இந்த மைக்கில் எப்படி கடிச்சது தெரியாது கரெக்ட் தானா ரைட் சந்தோஷம் அமராவதியில இருந்து தண்ணி பிரச்சனை 2 சேர்க்கிறேன் சொல்லி வெட்டி கொண்டு வந்தா சேர்ந்தா தண்ணி பிரச்சனை எதை வெட்டினாங்க மண்ணை தான் வெட்டி கொண்டு போய் ஆத்து மண்ணை அதை போயிட்டாங்க ஆத்து மண்ணை தான் நீரோட்டம் ஒன்றாக இருக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத் மாநிலத்தில் மண் கட்டாந்தரையும் கருவேலம் செடியுமா தான் இருந்துச்சு அப்ப இவர் என்ன பண்ணாரு வெட்டினாரு ஆத்து மண்ணை கொண்டு வந்து வச்சாரு எல்லா இடத்துலையும் இது பண்ணாரு அப்ப 1 லட்சம் கிலோமீட்டர் பைப் மூலியமா தண்ணி நர்மதா நதியில தண்ணி கொண்டு வந்து எல்லாரும் வீட்டுக்கு பைப்பு சாதாரண 70 லிட்டர் தண்ணி ஒரு ஆளுக்கு சொல்லி ஒரு கணக்கு வச்சு 20 லிட்டர்னா அதே கட்டாயிருக்கும் வெளிநாடு மாதிரி கட்டாயிரும் இப்படி கட்டாயிரம் தண்ணி இப்படி கட்டாயம் நீங்க என்ன ஆயிடுச்சு அதிகமாயிடுச்சு அதே மாதிரி கரண்ட் தயார்படி சர்ப்ளஸ் ஆயிடுச்சு சர்ப்ளஸ்னா அதிகபட்சம் ரேட்டு கூட தான் வாங்கி நடிகை போங்க அப்படின்ட்டு ரேட்டு அதிகமா 60 அப்படியே கண்டுபிடிச்ச ஒரு ஆத்துக்குள்ள
நீங்களே பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. அதாவது சூரிய வெளிச்சத்துல எப்படி நம்ம வந்து கரண்ட் தயார் பண்றது கண்டுபிடிச்சு நீங்க அவ்வளவு சொல்றது. ஆனா இதே வந்து ஜெயலலிதா அவர்கள் 2012, 13, 14 ஒவ்வொரு வருஷம் 1000 மெகாவாட் சூரிய வெளியிலிருந்து நாங்க ஒன்று சோலார் அப்படின்னு சொல்ற அந்த லைட்டை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு 1000 மெகாவாட் இதுவரைக்கும் அவங்க ஒண்ணுமே பண்ணலாம். 1 மெகாவாட் கூட இதுவரைக்கும் ஜெயலலிதா உற்பத்தியை பண்ணலாம். ஆனால் நரேந்திர மோடி எவ்வளவோ சோலார்ல உற்பத்தி பண்ணி இன்னைக்கு நாட்டு கரண்ட் சர்ப்ளஸ் ஆகியிருக்காரு. கரண்ட் அங்கிருந்து வாங்குறாங்களா? அதுதான் சொன்னேன், கரண்ட்டும் தண்ணி நிச்சயமாக நரேந்திர மோடி சிவர் விஜயகாந்த் போராடுவேன்னு. நீங்க கூட்டணி கட்சிகள்லாம் மட்டுமே போராடி அதுக்குத்தான் நீங்க கூட்டணி கட்சிகள் நீங்க வாக்களிக்க. ஏன் வாக்களிக்கணும்னா நம்ம அதாவது தமிழ்நாடு வந்து 39, பாண்டிச்சேரி சேர்த்து 40, 40 நாம வந்தால் நரேந்திர மோடி நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர். அப்ப நம்ம தமிழ்நாடுக்கு வேண்டியெல்லாம் நம்ம எதற்காக வந்திருக்கோம்? தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக, வேற எதுக்காக வரல. வேற எதுனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி சேர்ந்து என்னை கூட தான் சொன்னா காசு வாங்கிட்டாங்கன்னா கூட்டணி சேர்ந்தாங்க. எதுல போய் கிடைச்சிருச்சது காசாக ஒண்ணு கூட்டணியை சேர்ந்து எதுல போய் சேர்ந்திருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். மற்றவங்களாம் பாருங்க இது வரைக்கும் எனக்கு கூட்டணி வைக்க முடியல. ஏன்? அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி மக்களே உங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க.